பிரைஸ் லார்ட். ஜீசஸ் என்வி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மறுரூபத்தின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு 2வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், மன உளைச்சல்கள், குடும்ப பிரச்சனை, வியாதிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் அகப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு சொல்கிறதான வார்த்தை என்ன அப்படின்னா, அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்று இருக்கா, அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏதோ இருக்கிறது இப்போதைக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு சில பேர் கிடைச்ச வேலைக்கு போகிறீங்க. ஆனால் தேவன் உங்களை உருவாக்கின ஒரு ஸ்தலத்துக்கு உங்களால் போக முடியலை. ஏன்னா சுற்றி இருக்கிற பொருளாதார தடை, அநேக மனுஷங்களோட ஆலோசனை, ஒருமனப்பாடு இல்லை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, என் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, அதாவது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை இந்த நாளில் செய்ய போகிறாரு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சித்தம் என்ன ஆண்டவரை, உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்றைக்குமே தற்காலிகமான காரியங்களை நமக்கு தரமாட்டார், நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை தான் தருவார். ஏன்னா நம்மளை அவர் வச்சிருக்கிறது ஒரு வெளியேற பெற்ற பொக்கிஷமாக வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும்னா, நிலையான ஒரு ஆசீர்வாதம் தான் வரும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கொடுக்கப்பட்ட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த தாளந்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துன்றது உங்களுக்கு தெரியல, புரியலைன்னா ஆவியானவர் அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். சில காரியங்கள் உங்களுக்கு நல்லா வரும். சில பேர் நல்லா சமைப்பாங்க, சில பேர் நல்லா வண்டி நல்லா ரிப்பேர் பண்ணுவாங்க, சில பேர் கம்ப்யூட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்படி சில டேலண்டுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை, எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடே போ அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஸோ நமக்கு இருக்கிற பலத்தோடு நம்ம ஜபத்தோடு போகும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு எந்த லெவலில் இருக்கோன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை கூட்டிகிட்டு போகிறது அவர் தான். நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, நிலையான ஆசீர்வாதத்துக்குள்ளே போக விரும்புகிறேன், என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நிலையான ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். நோயிலேருந்து விடுதலை நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அந்த தாழ்மை நோயிலேருந்து விடுதலையை கொண்டு வரும். அந்த தாழ்மை உங்களுடைய பொருளாதார முடக்கத்தை பெருக்கமாக மாற்றும். அந்த தாழ்மை உங்கள் குடும்ப சமாதானத்தை கொண்டு வரும். எல்லா விஷயத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துறது. நான் என்னோட ஞானத்தில் சுற்றி இருக்க மனுஷங்களோட ஆலோசனை இப்படி விட்டுருங்க, இதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணிடுவோம். அதை ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இதை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு உங்கள் திட்டத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், சொல்லுங்க ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை போல நம்மளை தாழ்த்தி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உலகத்தை கலக்கிறவர்களாய் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் நியமித்த தாளந்தின்படி ஆண்டவரே, எங்களுக்கு நீர் நியமிக்கப்பட்ட எங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்தின்படி கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தற்காலிகமான காரியங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நாளாய் அமைவதாக. இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நாங்கள் காணத்தக்கதை ஆண்டவரே கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவரே அடுத்து எங்களுடைய சொந்த நினைப்புகளில் இருக்கிற காரியங்களை நாங்கள் மூவ் பண்ணி போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கவும், எங்களுக்கு உண்டான நிலையான ஆசீர்வாதம் ஆண்டவரே நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதார நெருக்கம் மாறும்படியாக அந்த சுழல் காற்றை ஆண்டவரே உடைக்கிறோம். ஆண்டவரே, இறையாதே அமைதலாருன்னு சொல்லி நாங்கள் உடைக்கிறோம். அதை
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும்ப்பா. ஆண்டவரே தேவனுடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்க முடியாது செபிக்கிறோம். பிறர் கண்ணு பார்க்க கத்தரைங்களை ஆசிரியக்கிறக்காண்டி சோத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரையும் பார்க்கலப்பா, நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்க நன்மைகளை பார்க்குறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேலே எங்களுக்காண்டி ரத்த சிந்தினீங்க, எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்க அநேக கன்னிகளுக்குள்ள நீங்கள் அகப்பட்டீங்க ஆண்டவரே. அந்த கன்னிகள்லேருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோன்றதை நாங்கள் உணர்ச்சி பூர்வமாய் உணரத்தக்கதாய் ஆண்டவர் எங்கள் கண்ணு பார்க்க காது கேட்க நாங்கள் உணரத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளில் வெளிப்பாட்டை கொடுங்க. எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்கள்கிட்ட நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதை எங்களை தகுதிப்படுத்தி கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரை. இருக்கிற பலத்தோடு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட மனரம்யமான ஒரு எண்ணங்களையும் சூழ்நிலையிலே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க, தைரியப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.